இதுவும் வந்து ஒரு கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. பரப்புரையும் போது வந்து மின்சார தடை ஏற்பட்டதான்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் உள்ள நம்மளுடைய டான்ஜிட்கோட சிஇஓ அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஏடிஜிபி சார் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பில் நடைபெற்ற வெற்றிசாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளை வெளிப்படுத்துவதும் தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இபி சைடில் வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகுன்றது தெரியும் உங்களுக்கு. இதான் அந்த ஜென்ரேட்டர், அவங்க கட்சி நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் வழியாக க்ரௌட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கிருந்து உள்ளே வர்றாங்க. ப்ளே பண்ணு. ஸ்டாப். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லைட் ஆஃப் ஆகிருக்கும். உங்களுக்கு அந்த விஷுவலில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளே. ஸ்டாப். மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியராக தெரியுது பாருங்கள். மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜென்ரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் நம்மளுக்கு ஃபோக்கஸ் லைட் விட்டு ஆஃப் ஆகிருக்கு. ப்ளே.